பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நிகழ்ச்சி நிமித்தமாய் உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளின் தலைப்பு தேவனுக்கு நன்றி சொல்லுதல். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் அருமையான சங்கீதம், எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். அந்த சங்கீதத்தில் ஸ்தோத்தரியுங்கள் என்ற வார்த்தை சொல்லும்போது, அந்த வார்த்தை இங்கிலீஷ் வேதாகமத்தில் படிக்கும்போது ஸ்தோத்தரியுங்கள் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது நன்றி சொல்லுவது, ஆண்டவருக்கு கனத்தை கொடுப்பது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நம்மளுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில், மனிதர்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்கிற ஒன்று நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய், நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அவருடைய மகிமையை நாம் கண்டு சந்தோஷமாய் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, ஆண்டவருக்கு நாம் எப்படியெல்லாம் நன்றி செலுத்தலாம்? நாம் இருக்கிற பகுதிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோருக்காக, நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் நமக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறாரே, அந்த அற்புதத்தை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். எத்தனையோ படுக்கையில் இருந்தோம், ஆபத்தில் இருந்தோம், போராட்டத்தில் இருந்தோம், விடுவிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். ஆண்டவர் நம்மை விடுவித்தாரே, அதற்காக எண்ணி நாம் நன்றி செலுத்தலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளுக்காக நாம் நன்றி செலுத்தலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட நண்பர்களுக்காக நாம் நன்றி சொல்லலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட சபைக்காக, சபை ஊழியருக்காக, சபை விசுவாசிகளுக்காக நாம் நன்றி செலுத்தலாம். பிரியமான தேவஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்படும் போது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம் என்று. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்போ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க அப்படின்ற வார்த்தையை நான் ஏற்கனவே சொன்னேன். நன்றி சொல்லுங்க. எல்லா காரியத்தை குறித்தும் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா காரியத்தை நினைத்து நன்றி சொல்லுங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த எத்தனையோ காரியங்கள் இருக்கு, மகத்துவமுள்ள காரியங்கள் இருக்கு. அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமாதானத்துக்காக, விடுதலைக்காக, அற்புதத்துக்காக, எல்லாவற்றுக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுடைய சிறையிருப்பை, நம்மளுடைய எல்லா விதமான உபத்திரவங்களிலிருந்தும் இன்னும் மேலுமாய் நம்மை பலப்படுத்தி நம்மை அவர் வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை நடத்தினாரோ என்று எண்ணி பாருங்கள். அப்படி எண்ணி பார்க்கும்போது நிச்சயமாகவே நாம் கடந்து வந்த பாதைகளை பார்க்க முடியும். நாம் சிறையிருப்ப வாழ்ந்த நாட்களை பார்க்க முடியும். நாம் அனுபவித்த துன்பத்தை பார்க்க முடியும். இன்றைக்கு நம்மை விடுதலை ஆக்கப்பட்டு இன்றைக்கு பலத்தோடு, விடுதலையோடு, கர்த்தருக்குள்ள சமாதானத்தோடு, ஆவிக்குரிய நல் வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அதை நினைத்து நாம் நன்றி சொல்ல முடியும். எத்தனையோ இந்த பூமியில ஆபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தமது தூதனை அனுப்பி உன்னையும் என்னையும் பாதுகாத்து வந்திருக்கிறாரே, உன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வந்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம். ஐயோ ஏண்டா இந்த வாழ்க்கை, எதுக்கு நான் வாழணும் என்று ஒரு வேளை நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் உங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அதை நினைத்து நன்றி சொல்லு. அதை நினைத்து நன்றி சொல்லுங்க. ஏன்னா சில நாளில், சில நேரத்தில் முறுமுறுப்பு வரும். எல்லாம் இருக்கும், ஆனால் முறுமுறுப்பு வந்துடும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இப்படி தான். எகிப்திலிருந்து வெளியே வரும்போதெல்லாம் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செஞ்சார், அற்புதத்தை செஞ்சார். செங்கடலை கடக்கும் போதெல்லாம் ஆண்டவர் எத்தனையோ
விடுதலையோடு அவர்களை நடத்தி வந்தார். சாப்பாட்டுக்கெல்லாம் முறுமுறுத்தாங்க, தண்ணியெல்லாம் முறுமுறுத்தாங்க. எத்தனையோ காரியத்தில் ஆண்டவர் செய்த காரியங்களுக்கு அவர்கள் நன்றி சொல்லாமல் முறுமுறுத்தே தன்னுடைய வாழ்க்கையை சில பேர் பாதியிலே என்ன பண்ணாங்க, அழித்து கொண்டார்கள். பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நீங்கள் முறுமுறுக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்படி நீங்கள் கேட்டு இன்னும் வளர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால், கர்த்தருக்காக நன்றியோடு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நீங்கள் துவங்கும் போதே ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. சில குடும்பங்களில் எல்லாம் இருக்கும், எல்லா சமாதானத்தோடு இருப்பாங்க, சந்தோஷத்தோடு இருப்பாங்க, பலத்தோடு இருப்பாங்க, வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க. ஆனால் இந்த முறுமுறுப்பு வரும்போது, ஆண்டவர் செய்த காரியங்களை நிலைக்காமல் இருக்கும்போது அவளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையும் போராட்டமும் சண்டையும் ஏற்பட ஆரம்பித்து விடுகிறது. இதனால் குடும்பத்தில் ஒரே விரோதம், பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை போன்ற எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்து விடுவாங்க. முறுமுறுத்தே தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். முறுமுறுத்தே தன்னுடைய வாழ்க்கையை சிதறடிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிரியமான தேவஜனங்களே, அன்றைக்கு இஸ்ரவேலிலிருந்து ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து தன்னுடைய இஸ்ரவேல் பிள்ளைகளை கொண்டு வந்தாரே, அவர்கள் முறுமுறுப்பு நிமித்தமாய் வாழ்க்கையை இழந்து போனார்கள். இன்றைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரியுங்க. எல்லா காரியங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், குறைவோடு இருக்கலாம், வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது வசதி வாய்ப்போடு இருக்கலாம், இல்லை ரொம்ப பலன் குன்றி இருக்கலாம், நல்ல பலத்தோடு இருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நன்றி சொல்ல சொல்ல கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்வில் இருக்கிற மகத்தான காரியங்களை ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் இயேசுவும் நன்றி சொன்னாருங்க. இயேசு கூட நன்றி சொன்னார். பிதாவே, ஒரு முறை 5000 பேருக்கு உணவு கொடுக்கணும், இப்போ பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. தன்னுடைய ஜனங்களை வெறுமையாக அனுப்ப அவருக்கு இடம் இல்லை, இஷ்டம் இல்லை. ஆனாலும் தன்னுடைய ஜனங்களுக்கு 5000 பேருக்கு நான் போஷிக்கப்படணுமே என்று சொல்லி ஆண்டவர் மக்களிடத்தில் கேட்குறாரு, உங்களிடத்தில் என்ன இருக்கு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல யோவான் எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அப்படின்னா என்ன, அவர் கையில் 5 அப்பம் வந்துடுச்சு, 2 மீன் வந்துடுச்சு, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு திகைக்கலை, வருத்தப்படலை, அதை குறித்து புலம்பலை. ஆனால் அதை குறித்து தேவனுக்கு நன்றி சொன்னார், பிதாவுக்கு நன்றி சொன்னார். ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிக்க போதே, அவர் சொல்லும் போதே அற்புதம் நடந்ததுங்க. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் நன்றி சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது நிச்சயமாய் அன்றைக்கு 5000 பேரை ஆண்டவர் நன்றி சொல்லி அநேகரை போஷித்தாரே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நன்றி சொல்லும்போது எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே ஒரு வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கப்படும் போது 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வராங்க. ஆண்டவரே, ஐயா, எங்களுடைய குஷ்டரோகம் போக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு சொல்றாரு, நீங்க போங்க, ஆசாரின் இடத்துல உங்களை நீங்க அவர்களிடத்துல நீங்க போய் காட்டுங்க, நீங்க சுகமா ஆயிடுவீங்க. இயேசு சொன்ன மாதிரியே குஷ்டரோகிகள் நடந்து போனாங்க. அவர்கள் போகும்போது கூட வழியிலே 10 குஷ்டரோகிகளும் சொஸ்தமானாங்க. 10 குஷ்டரோகிகளும் சொஸ்தமானதை கண்டு அதில் ஒரு குஷ்டரோகி மாத்திரம்
இயேசுவின் இடத்துல வந்து சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியோடு திட நம்பிக்கையோடு, ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கினீரே, விடுதலை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை பணிந்து கொண்டான், கர்த்தரை சேவித்தான், அவருக்கு நன்றி உள்ளவனாய் அந்த குஷ்டரோகி வாழ்ந்தான். இன்றைக்கும் நன்றி அறியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் இன்றைக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அப்படி நன்மை செய்தோம் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கேள்வி எழுப்பது உண்டு. கடவுள் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வேலை கொடுத்துட்டாரா, எனக்கு பணம் கொடுத்தாரா, எனக்கு வீடு கொடுத்தாரா, எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான திருமணம் ஆகலையே, குழந்தை இல்லையே, இந்த கடவுளை நான் வணங்கணுமா சேவிக்கணுமா என்று ஒரே புலம்பலோடு, ஐயா இருக்கிறதை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்ததை கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சார். ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்ல சொல்ல நிச்சயமாய் பாருங்க, இந்த வருடத்துல உங்களுக்கு மகத்தான காரியங்கள், எண்ணி முடியாதது, அதிசயமான நன்மைகளை ஆண்டவர் செயல்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் மனிதனால் கூடாதது எல்லாம் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக மனிதனால் எவையெல்லாம் கூடாதோ அவையெல்லாம் நிச்சயமாய் தேவனால் கூடும் என்பதை நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நன்றி செலுத்துவதனால எனக்கு என்ன சார் லாபம், என்னையா லாபம் ஒருவேளை நீங்க கேட்கலாம். நன்றி சொன்னா எனக்கு என்ன லாபம்? கவனிங்க, அறிவியல் ஆராய்ச்சி, மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதாரமான உண்மை, நீங்க நன்றி சொல்லும் போது நம்மளுடைய சரீரத்திற்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதுங்க. நீங்கள் நன்றி செலுத்தும் போது நம்மளுடைய ஆத்துமாவுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கிறது. இன்றைக்கு நன்றி சொல்லாமல் இருக்கும்போது, எத்தனையோ மனிதர்கள் நன்றி சொல்லாமல் இருக்கும்போது சரீரத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வைத்திருக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்களுடைய சரீரத்தில் மன மகிழ்ச்சி ஆரோக்கியம் உண்டாகும், ஆத்துமாவுக்கு சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நீங்கள் எதினாலே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்வதனாலே பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லி பாருங்க, மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. அடுத்து நீங்கள் நன்றி சொல்லும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பல பிரச்சனைகளில் சரீர உபாதைகளில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நன்றி சொல்லி பாருங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீங்கள் நன்றி சொல்லி பாருங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்து நீங்கள் நன்றி சொல்லும்போது ஹார்மோன்கள் எல்லாம் சுரக்கிறதாம். ஹார்மோன்கள் சுரந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நன்றி சொல்லும்போது. அதே போல நன்றி சொல்லும்போது மூளைக்கு நல்ல ஹார்மோன்ஸுகள் கிடைக்கிறதாம். நம்மளுடைய சரீரத்தில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது மூளை. அதில் நல்ல ஹார்மோன்ஸ்கள் சுரக்கும் போது நிச்சயமாகவே மனது சரியாய் போகும், எண்ணம் சரியா இருக்கும். நீங்க நன்றி சொல்லி பாருங்க, இவையெல்லாம் சரியா செயல்பட தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்து நீங்கள் நன்றி சொல்லும் போது நல்லா தூக்கம் வரங்க. ஆண்டவர் நல்லா தூக்கத்தை தராராம். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் தூக்கமே இல்லை ஐயா, நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன், நைட்டெல்லாம் ஒரே கனவு, கெட்ட கெட்ட கனவு, நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், என்ன செய்வதென்று தெரியல ஐயா. அம்மா, ஐயா, சகோதரனே சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் நன்றி சொல்லுங்க. நீதிமானுக்கு நல்ல நித்திரையை கொடுக்க ஆண்டவர் நல்ல தூக்கத்தை கொடுத்து சரியான நேரத்தில் ஆண்டவர் எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் நன்றி சொல்லும்போது நல்ல தூக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார் பாருங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நல்ல நன்றி சொல்லும்போது நல்ல உறவுகள் நல்ல முறையில் இருக்குமா.
நன்றி சொல்லும்போது உறவுகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்குன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்னைக்கு எத்தனையோ உறவுகள், குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன? நன்றி சொல்லாமல் இருக்கிறது. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை அவர் மாற்றி, உங்களுடைய பலவீனத்தை அவர் போக்கி, உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே, அந்த தேவாதி தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருந்து உங்களை பலப்படுத்த, அவர் ரத்தத்தினாலே உங்களை கழுவி உங்களுடைய வாழ்வை சுகித்திருக்க அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். பிரியமான தேவச்சனங்களே, நீங்கள் நன்றி சொல்லும் போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மகத்துவம் கிடைக்கிறது. அப்போது நீங்கள் ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் நன்றி சொல்லலாம் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? முதலாவது வேதம் ஒன்று சொல்லுகிறது, வார்த்தைகளினாலே அல்லது உதடுகளினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. அவருடைய உதடுகளினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லலாம். ஆண்டவருக்கு எப்படிங்க நன்றி சொல்கிறது? ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், அதே எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு நாம் செலுத்தப்படும் போது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, நன்றியை ஆண்டவருக்கு நாம் செலுத்தப்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் அதில் மனமகிழ்ச்சி அடைவராக இருக்கிறார், அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார், அதில் ஆண்டவர் வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நன்றிகளை தேவனுக்கு முன்பாக நீங்கள் சொல்லும்போது, செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய குறைவை நிறைவாக்க அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, அவர் நிச்சயமாகவே அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர், தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் பலன் அளிக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவருக்கு உதடுகளினாலே வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுங்க, நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இரண்டாவது, செயல்களினாலே நன்றி சொல்லுங்க. செயல்களினாலே உங்களால் முடிந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியங்களை செயல்களினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏதோ ஒரு மனிதன், யாரோ ஒருவர் திருமணத்துக்காக, வேலைக்காக ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு நன்றி என்று மட்டும் சொல்லாமல், அவர்களுக்கு பிடித்தமானது ஒன்றை எடுத்துக்கொண்டு போயிட்டு கொடுத்து, நீங்கள் செய்த காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி என்று அவர்களிடத்தில் சொல்லி பிரியப்படுத்தும் போது நிச்சயமாகவே இந்த உலக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதே போல் கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிற நீங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு உதடுகளினாலே ஸ்தோத்திரம் செய்வது மட்டுமல்ல, செயல்களினாலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, நன்றியை செலுத்துங்கள். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாகவே அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. நீங்கள் நன்றி சொல்லுங்க. உங்களுடைய சிறையிருப்பை என் தேவனாகிய கர்த்தர் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி வழிநடத்தி எல்லா உபத்திரவத்திலிருந்தும் நீங்களாக்கி உங்களை ரட்சிக்க அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும், இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும், இந்த வார்த்தையினாலே நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஆகையினால நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்துக்கள் எல்லாம் வரும்போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்வை சுகமாக்க, விடுதலையாக்க அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. இதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை வழிநடத்த, கர்த்தர் உங்களை பலப்படுத்த, கர்த்தர் உங்களை நித்தமும் பலனோடு, சுகத்தோடு, விடுதலையோடு வைத்துக்கொள்ள இந்த வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் மகத்தான காரியங்களை செயல்படுத்த நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நல்ல நாளிலும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை நிமித்தமாய் மக்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. வேதனையினாலும், கண்ணீரினாலும், உபத்திரவத்தினாலும், பலவிதமான குழப்பங்களினாலும், பொல்லாத சத்துருக்களின் பிடியினாலும், பாவத்தினாலும், இக்கட்டினாலும்
கட்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அற்புதத்தை செய்து ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருக்கும் வேண்டிய சமாதானத்தை தந்தருள்வீராக. ஆண்டவரே, அன்றைக்கு குஷ்டரோகி ஒருத்தன் வந்து கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக நன்றி சொல்லுவனா இருந்தான். உதடுகளின் கனியினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். நீர் உடைய வார்த்தை நிமித்தமாய் அநேகருக்கு விடுதலை தாருங்க. உடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலனடைய செய்யுங்க. உடைய வார்த்தையினாலே ஆண்டவரே விடுதலை சுகம் ஆண்டவரை நீ தந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ பலத்தோடு சுகத்தோடு கர்த்தராகிய ஆண்டவர் நீ பெரியவராக இருக்கிறீர், பரிசுத்தராக இருக்கிறீர். இந்த வார்த்தையினாலே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஒவ்வொருக்கும் வேண்டிய ஆண்டவரை கிருபையை தாருங்க. அன்றைக்கு லாசரு மரித்த நிலைமையில் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நீ நன்றி சொல்லி லாசருவை வெளியே கொண்டு வந்தீரே, இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினால நீர் எங்களுடைய சத்தத்தை கேட்கிறீர். எங்களுக்கு செய்த எல்லா ஆண்டவர நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களையும் பலத்தோடு விடுதலையோடு சுகத்தோடு நீர் வைத்துக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க. உமக்கே கனம் மகிமை யாவற்றை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்க. தொடர்ந்து செபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.